ரியல்மி GT60 இனிஷியலாக லான்ச் ஆகும்போது 35K அரௌண்ட் பட்ஜெட்டில் லான்ச் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டர் 1 இயர் ஆல்மோஸ்ட் ஒரு 24Kக்கு ஜவஹர் வந்து வாங்கியிருக்காங்க. நீ இந்த ஃபோன் சூஸ் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்ன? ஏன் இந்த ஃபோனுக்கு போனேன்? ஃபஸ்ட்டு இந்த ஃபோனுக்கு போனங்கிறத விட இந்த பிராண்ட் ஏன் சூஸ் பண்ணுங்கிறது. ஃபஸ்ட்டு ரியல்மின்றது நான் ஃபஸ்ட்டு எடுத்த மொபைல் ரியல்மி 3 Pro. ஸோ அந்த மொபைல் வந்து நான் இதனால் வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, பேட்டரி டவுன் இல்லை, டிஸ்பிளேல எந்த அந்த லைனிங் இஷ்யூஸ் இல்லை. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலாக எப்படி அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதோ அது மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ அதனால திரும்ப நான் இதே பிராண்ட்லேயே வந்து இன்னொரு மொபைல் சூஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் சரி ஓகே ஸ்பெக் வைஸாக ஃபஸ்ட்டு இருந்ததில் NFC இல்லை, IR இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பெக் வைஸாக இதில் ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணி சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சர்ச் பண்ணது IQ, Vivo இந்த மாதிரி நிறைய மொபைல்ஸ் பார்த்தேன். ஆனால் வந்து பட்ஜெட் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து எல்லாமே இருந்துச்சுன்னு வைங்களேன். நான் என்னென்ன ஸ்பெக்கு பார்த்தேன் அப்படின்னா NFC, IR, HDR சப்போர்ட்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது எல்லாமே இந்த இதில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தங்காட்டி இந்த மொபைல் சூஸ் பண்ணேன். ஓகே, ஆக்சுவலாக மோஸ்ட்டாக எவ்வளோ பேர் NFC இருக்க மொபைல் தேடுவீங்கன்னு தெரியாது. பட் ஆனால் ஜவஹர் அந்த ஒரு ஸ்பெக் ஷீட் பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு எனக்கு NFC இருக்கணும், IR பிளாஸ்டர் இருக்கணும், HDR இருக்கணும், சார்ஜிங் ஒவ்வொரு கேட்டகரி போட்டு எந்தெந்த ஃபோன்ஸ்லலாம் இது அவைலபிள் இருக்குது, பட்ஜெட் செக்மெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தான். ஸோ பார்க்குறதுக்கு லைக் ஒரு ஒரு இது தெரிஞ்சது எவ்வளோ இன்வால்வ்டாக எவ்வளோ டீப்பாக ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்களும் இதே மாதிரி உங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து ஃபோன் வாங்க. என்கிட்டயும் நிறைய பேர் கேட்பாங்க 20Kல ஒரு நல்ல ஃபோன் சொல்லலாம். 20Kல நல்ல ஃபோன் நிறையா இருக்கும். பட் ஆனால் உங்களோட நீடு என்னன்னு பார்த்து நீங்கள் தான் வாங்கணும். ஸோ அதை தாண்டி ஸ்பெக்ஸ் வைஸில் இதில் உனக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்த ஃபோனில்? ஸ்பெக் வைஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 14 lakhs அந்த அளவுக்கு வந்துருச்சு. PUBG கேம் பிளே நான் அப்பப்போ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது லேகே இல்லாமல் 90 FPSலாம் அசால்ட்டாக ஈஸியாக வந்துச்சு. அப்புறம் HDR டிஸ்பிளே, HDR ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுறங்காட்டி ஸோ HDR டிஸ்பிளேவும் சூப்பராக தான் இருந்துச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தப்போ எனக்கும் இந்த ஃபோன் லைக் டிஸ்பிளே பார்த்தோன்னே ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. நார்மலாக யூஸ்வலாக இருக்கிற ஃபோன்ஸோட பிரைட்னஸ் விட ரொம்ப லைக் பிரைட்னஸ் ஐ திங்க் மேக்ஸிமம் 6000 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் லைக் மேக்ஸிமம் நிட்ஸ் தான் 6000. அண்ட் செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பிரைட்னஸோட நார்மலாக ஃபோனோட டிஸ்பிளேவே நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கனாலே அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் 6000. லைக் OnePlus 11 லாஸ்ட்டாக ஃப்ரெண்டோட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்க்கும்போது லைக் ஓரளவு டீசெண்டாக நல்லா பிரைட்னஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம அந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்படி அந்த டைமில் பார்க்கும்போது இந்த 11 டிஸ்பிளே வந்து ரொம்ப டல்லாக தெரியும். இது அவ்வளோ பீக் பிரைட்னஸில் இருந்துச்சு. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் எந்த ப்ராப்ளமே இல்லை, சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நார்மலாக நம்ம இண்டோரில் யூஸ் பண்ணால் இந்த ஒரு லைட்டாக ஒரு மினிமல் அந்த கிளார் மட்டும் தான் இருக்குமே தவிர மித்தபடி சூப்பராக இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளேல வேற லைக் நீ நோட்டீஸ் பண்ணது கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கர்வ்டு டிஸ்பிளேக்கு வந்திருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபிளாட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருந்தேன். சரி ஏன் அந்த செக் சீட்ல இதுலயும் இருந்துச்சு கர்வ்டு டிஸ்பிளேவும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கர்வ்டு டிஸ்பிளே, HDR, IR இதெல்லாம். ஸோ கர்வ்டு டிஸ்பிளே எனக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு புதுசாக இருக்குது. வீடியோஸ் பார்க்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் ஒரு சில இடங்களில் இந்த கர்வ்டு டிஸ்பிளே என்ன ஆகுதுன்னா ஒரு சில லெட்டர்ஸ்லாம் சைடில் மறைஞ்சிருது. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் அந்த AI யூஸ் பண்ணும்போது அந்த சைடில் வந்து லெட்டர்ஸ் வந்து ஃபுல் டிஸ்பிளேக்கு வர ஆரம்பிச்சு. பவுச் போட்டங்காட்டி அந்த பிரச்சனை. பவுச் இல்லைனா நீட்டாக தெரியும். ஓகே, பவுச் இருக்காங்காட்டி சைடில் லைட்டாக கொஞ்சம். ஓகே ஓகே. டிஸ்பிளேல இதை தாண்டி மூவிஸ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா? மூவிஸ் எதுவும் பார்த்தேன்? வீடியோஸ் தான் பார்த்தேன். யூடியூப்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் தான் பார்த்துருந்தேன். அது எல்லாமே நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. சவுண்ட் வைஸும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோன் ஆவரேஜாக ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 3 years யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன்னா ஜவஹர் பார்த்தீங்கன்னா ரியல்மி 3 Pro கிட்டத்தட்ட 2019 அந்த ஃபோன் லான்ச் ஆச்சு. 6 வருஷம் யூஸ் கரெக்டாக இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது அம்மாவுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. சூப்பராக தான் யூஸ் ஆகிட்டு. அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வாங்கிட்டியா? ஃபர்ஸ்ட் இதுலேயே வாங்கி ஃபர்ஸ்ட் இயரில் வாங்கி கிட்டத்தட்ட 6 வருஷம் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக நான் இதுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த ரியல்மி 3 Pro பற்றி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் ஊருக்கு போயிட்டு வந்தது சர்ப்ரைசிங். நீ புது ஃபோன் எடுத்ததுனால இதை பற்றி பேசுகிறேன். இல்லைன்னா அந்த ரியல்மி 3 Pro அதை பற்றி தான் வீடியோ எடுத்து. ஆமாம். ஸோ டிஸ்பிளே லைக் ரெஃப்ரெஷ் ரேட் 140 தான், 120 144 மேக்ஸிமம். இந்த 120 அதான் இந்த ROG அந்த மாதிரி கேம் ஃபோன்ஸ்லாம் போனீங்கன்னா உனக்கு 144. மோட்டோவில் கூட ஒரு சில ஃபோன்ஸ் 144 கொடுத்து வந்தாங்க. ஆனால் இதில் 120
ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? கேமிங் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த ரியல்மியில் விளாண்டுருக்கேன். அப்போ வந்து அந்த லேக் பயங்கரமாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தா 10 FPS 20 FPS வரும். இப்போ எனிமீஸ்லாம் அந்த லாஸ்ட் ஜோனில் கூட அது அந்த FPS கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குது. 60 FPS 40 FPS. ஆனால் 90 FPS டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணுது. அந்த ஜோனில் மட்டும் ஒரு 60 40 நீட்டாக இருக்கு, லேக் ஆகாமல், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கேமிங்க்கு நீ ஒரு மோடு சொல்லியிருந்தல, GT மோடு, அது போட்டோம்னா தான் 90 FPS வரும். மித்தபடி நார்மல் மோடு இல்லை பேலன்ஸ்டு மோடில் 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு 15K ஃபோனில் வந்து நான் இப்போ கேம் விளாட்றேன். ஒரு நிமிஷம் அன்லாக் பண்ணேன். கேம் விளாட்றேன்னா எனக்கு வந்து நான் ஒரு சில டைம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாத மாதிரி இருக்கும், டக்குன்னு சுட்டு போடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதனால வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா நீ தான் இதை பற்றி கிளியராக சொல்ல முடியும். ஏன்னா Realme 3 Pro யூஸ் பண்ணிட்டு 60 வந்திருக்கா. ரெண்டு மாதிரி அந்த லைக் இந்த BGM விளையாடுற, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எப்பயும் ஃபேஸ் பண்ணியிருக்கியா? நீ ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து மேக்ஸிமம் கில் எனிமீஸில் அடிக்கவே மாட்டேன்னீங்களா. இப்போ இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃப்ரேம்ஸ்லாம் கரெக்டாக செட் ஆகுறங்காட்டி ஈஸியாக கில் பண்ண முடியுது. நல்லா இருக்கு, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, நம்பி எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. எடுக்கலான்னு சொன்னது தான் இன்னொரு ஞாபகம். இனிஷியலாக இந்த விலை இது ஃபோன் வந்து 35, லைக் ஐ திங்க் ஹை அண்ட் வேரியன்ட் 38,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. 30+ தான் இருந்துச்சு. இப்போ வந்து 70 வரப்போகுது, GT 70. ஸோ அதனால ப்ரைஸ் ட்ராப்பாக என்னன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த மாடல் 12GB 256GB. நேற்று பார்த்தா 25,000 24,000 25 26 அமேசான்ல இருந்துச்சு. நீ லைக் உனக்கு 24க்கு எடுத்த ஆஃப்லைன்ல எடுத்தங்காட்டி மேபி கம்மியாக இருந்திருக்கும். நீ எதுவும் கார்ட்ஸ் அது மாதிரி யூஸ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணங்காட்டி தான். ஓகே, என்ன கார்டு யூஸ் பண்ண? HDFC. ஓகே, அது யூஸ் பண்ணனால கம்மியாச்சு. ஓகே. அமேசான்லேயும் பார்த்தேன் 1250 அது மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் போட்டிருந்தான். பரவாயில்ல. 24,000 ரூபாய்க்கு எனக்கே லைக் ஒரு இந்த ஃபோனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது மாதிரி ஒரு ஃபோன் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் இது இருந்துச்சு. அண்டு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதை போய் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஓரளவு நல்ல ஃபோனாகவே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. நான் கேமிங் கொஞ்ச நேரம் விளாண்டேன், பட் அதை பெருசாக என்னால் பர்ஃபார்மன்ஸ் நோட் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒரு செட்டிங்ஸ் வச்சு விளாண்டுருக்கேன். நீ ஒரு செட்டிங்ஸில் வச்சு விளாட்றதுனால அந்த கேமிங் டிஃப்ரென்ஸ் என்னால் நோட் பண்ண முடியல. மற்றபடி நல்லா இருந்துச்சு. தென் பேட்டரி லைஃப் பயங்கரமாக நீங்கள் பேட்டரி லைஃப் எப்படின்னா, இப்போ சார்ஜ் வந்து 10 minutesல 50 ஏறிடுது. நெக்ஸ்ட் ஒரு 30 minutes அந்த மாதிரி அடுத்த 100 ஏறுறதுக்கு அது மட்டும் ஒரு 30 minutes 40 minutes டோட்டலாக ஒரு 40 minutes ஆகுது. 100 ஆகுது. 0 to 100 40 minutes சார்ஜ் ஏறியுது. 2 days கரெக்டாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் நிற்கிது. 2 days 1.5 days நிற்கிது நார்மல் யூஸ்க்கு. ஓகே, ஆனால் கேம் விளாண்டா ஓகே டெய்லி சார்ஜ் பண்ணுறோம். நான் பார்த்த வரைக்கும் நீ நிறைய கேம் விளாடுறேன். டெய்லி நான் சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மித்தபடி நான் ஒரு இப்போ ஒர்க் இருக்க சமயத்தில் நான் மேக்ஸிமம் Instagram ரீல்ஸ் மட்டும்தான் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. 1.5 days இருந்துச்சு. ஓகே லைக் நார்மல் யூஸுக்கு 1.5 days கேரண்டி வரும். அந்த கேமிங் நீ எப்பவுமே விளையாடும் போது GT மோட்ல, அதாவது ஹை ரெஃப்ரெஷ் ஃபுல்லாக தான் வச்சுருவாங்க. ஓகே, மேபி அதனாலையும் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம். பிரைட்னஸ் எப்படி வச்சு யூஸ் பண்ணுவேன்? பிரைட்னஸ் இண்டோரில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு 25% 20% அவ்வளோதான் வச்சு. நான் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணுற ஆள் இல்லை, அது பிடிக்காது. ஓகே, கேமிங்க்கும் அப்படிதான் 25% ஓகே. அதுலேயே டிஸ்பிளே குவாலிட்டி கரெக்டாக கொடுத்துருந்தீங்களா? நம்ம ஒவ்வொரு மொபைலில் வந்து ஃபுல்லாக தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரியல்மி அதில் வச்சுருந்தேன். அதில் 50 வச்சா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது கிராஃபிக்ஸ் அந்த புல் இதெல்லாம் கரெக்டாக இதில் ஒரு நீட்டாக இருக்குது. 25% ஏன்னா அதே போதும். ஏன்னா நானும் நீ சொன்ன ஃபுல் நானும் அந்த ஃபோனில் விளாண்டேன்னா ஃபுல் பிரைட்னஸ் வச்சு தான் விளாடுவேன். அதனால கேட்குறேன். இது ஆல்ரெடி நார்மலாகவே ஓவர் பிரைட்னஸ் 6000 ஆல்ரெடி. இதில் வந்து லைக் 5000 mAh 6000 mAh 5500. ஸோ ஒரு நார்மல் யூஸருக்கு 1.5 நாள் மேக்ஸ். அப்படியும் மினிமம் இதாக பார்த்தீங்கன்னா 1 day. அது சார்ஜ் தான் ஃபாஸ்ட் ஆகிடுது. அவ்வளோ சீக்கிரம் 40 minutes கூட ஆகாது. நம்ம போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் நீ இந்த IR பிளாஸ்டர் NFC இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னால இருக்கிற போனா, ஸோ இது லைக் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நீ ட்ரை பண்ணேன். IR வேணா ட்ரை பண்ணேன். ஆஃபீஸ் ஏசியில் யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது, எல்லா செட்டிங்ஸும் கண்ட்ரோல் ஆகுது.
ஈஸியாக கனெக்டும் ஆகுது. என்எஃப்சி மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கணும், என்எஃப்சி மட்டும் ஏதாச்சும் பெட்ரோல் டெர்மினலில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட் அது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணி ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் லைக் சரி கேமரா சொல்லு. கேம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அப்படியே பயங்கர டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா 6th ஜென்ரேஷன் கேப், அதனால எனக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ண நான் அவ்வளோக்கு மேக்ஸிமம் கேம் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா அப்பப்போ கேம் எடுக்கிறதா. ஸோ அதனால இது ரொம்பவே இதாக இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே பயங்கரமாகவே இருக்குங்கிற மாதிரி. மற்ற ஃபோனில் இதே பட்ஜெட்டில் விட்ட மற்ற ஃபோன் கூட கம்பேர் பண்ணும்போது இது பயங்கர சூப்பராக இருக்கிற மாதிரி. இதில் எனக்கு முக்கியமாக ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மெகா பிக்சலுக்காக மட்டும் இல்லாமல் நான் ஒரு அவுட்டோரில் அந்த பால்கனிலேருந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். என்னோட சப்ஜெக்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அதிகமாகி ஒயிட்டாக ப்ளீச் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த வியூஆருக்குள்ள ஒரு சின்ன ப்ராசஸிங் நடக்குது. ப்ராசஸிங் நடந்ததுக்கப்புறம் ஸ்கையோட ப்ளூஸ் எல்லாமே கொஞ்சம் ரீட்டைன் ஆகுது. பேக்ரவுண்டில் இருக்கிற சப்ஜெக்டோட கலர்ஸும் கொஞ்சம் ரீட்டைன் ஆகுது. கம்ப்ளீட்டாக இப்போ ஐஃபோன்லேயே ஒரு சில டைம் என்னன்னா ப்ளீச் ஆயிரும் ஃபுல்லாகவே. அப்படியே ஒயிட்ல இருந்துச்சுன்னா ஒயிட்லேயே விட்டுரும், அவ்வளோதான். அது மறுபடியும் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணாது. ஆனால் இதில் ப்ராசஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்டோட டோன்ஸையும் ரீட்டைன் பண்ணி இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸோட குவாலிட்டி, ஸ்கின் டோனு எல்லாமே லைட்டிங், அவுட்டோர்ல லைட்டிங் இருக்கிறப்போ நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஒரு 20-25,000 ரூபாய்க்கு நீட்டாகவே வந்திருக்கு ஃபோட்டோஸ். அந்த பட்ஜெட்ல பயங்கரமா எல்லா ஸ்பெக்கும் ஆல்ரவுண்டர் மொபைல் மாதிரி இருக்கு, எல்லா ஸ்பெக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அது அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதெல்லாம் மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரிமூவ் பண்ணுது இல்ல ப்ராசஸிங். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் அது நோட் பண்ணேன். ஓகே, சாம்சங்லயும் சரி ஐபோன்லலாம் மட்டும் கிளியரா வராது. அண்ட் ப்ராசஸிங்க்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். சாம்சங்கும் எனக்கு தெரிஞ்ச ஓரளவு நல்ல டைம் எடுத்து தான் பண்ணும். பட் ஆனா நம்ம நீ ஒரு போட்டோ டெஸ்ட் பண்ணல, அது நீ பண்ணி முடிக்கிற லெஸ் தென் ஒரு 3 செகண்ட்ஸ் லிட்டரலா 3 செகண்ட்ஸ் அது அப்படியே நல்லா அனிமேஷனோட நீட்டாவும் பண்ணி அது இல்லாத மாதிரியே கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் பண்ணாம கிளீனா பண்ணது, ஃபாஸ்டா பண்ணது. அந்த இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் கேமரா ட்ரை பண்ணேன். ஃபோட்டோஸ் ஓகேவா தான் இருந்துச்சு 1xல. பட் ஆனால் 2x அது மாதிரி ஜூம் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் உண்மையானா தெரில. நான் ஐஃபோன் யூஸ் பண்ணி அது பார்க்கறதுனால அதே அளவு பட்ஜெட்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஜூமிங்ல அதுவும் நானே சொல்லி தான் ஆகணும். ஜூமிங்ல அந்த அளவுக்கு லைட்டா உடையிற மாதிரி தெரியுது பிக்சல்ஸ்லாம். மித்தபடி அது மேபி நெக்ஸ்ட் அப்டேட்ல ஏதாச்சும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது அப்டேட் வாய்ப்பு இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ல இதெல்லாம் அடுத்த மாடல் வரதுனால அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவானுங்க. மேஜர் இஷ்யூஸ் இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தவிர இந்த கேமரால டெப்தா போய் இவ்வளவு பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கரெக்ட் தான், பண்ணவும் மாட்டாங்கதான். ஓகே, அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்து பார்த்தேன். வீடியோஸ் டெஸ்ட் பண்ண வரைக்கும் மைக்கோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பேக் கேமரால 1080ல வீடியோஸ் எடுக்கும்போது ஸ்டேபிளா இருந்துச்சு. ஓகே, 4Kல எடுத்தேன். கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். ஆனால் ப்ரைஸிங் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியா இருந்துச்சு. அண்ட் அகைன் நம்ம போட்டோஸ்ல வந்து 2xல எடுக்கும்போது கொஞ்சம் பிளரி ஆகிற மாதிரி, பிக்சலேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுல, அதே மாதிரி தான் வீடியோஸ்லயும் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி வீடியோங்கிற ஒரு செக்மெண்ட்ல கொஞ்சம் டவுனா ஓகேவா இருக்கு. ஆனால் ஸ்டெபிலைசேஷன் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. 1080லலாம் ஓகே நல்லாவே ஸ்டெபிலைஸ் பண்ணியிருந்தானுங்க. 4Kலையும் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவு டீசெண்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் டீட்டெயில் வைஸில் தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக ப்ரைஸிங் வரும்போது இவ்வளோ கொடுத்து இது ஒன்றும் இருக்கா, பரவாயில்ல இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொடுத்ததுக்கப்புறம் இது ஒன்றுக்காக பார்க்க முடியாது அப்படிதான் தோணுச்சு. பட் கேமரா ஓரளவு டீசெண்டாக இருக்குது இந்த ப்ரைஸிங்க்கு. ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கெஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா என்னென்ன இதெல்லாம் இருக்குது? ஸ்மார்ட் கெஸ்டர்ஸ் பார்த்தேன். வேறு என்ன, அந்த டேரெக்டாக ஈஸியாக லிங்க் பண்ணுறது ஆப்பிள் அதெல்லாம். ஓகே அதை சொல்கிறேன். ஸ்மார்ட் கெஸ்டர் லைக் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஓப்போட ரெனோ 12 ஃபோன் வாங்கி அது சும்மா ஒரு 2 வீக்ஸ் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கெஸ்டர்ஸ் என்னன்னா இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் அவனா நேட்டிவாக ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பான். கையை நீ இப்படி வச்சு இப்படி தரலாம் மேலே இருக்கிற ரீல் வரும், இங்கே இப்படி தரலாம் கீழே இருந்து மேலே எக்ஸ்ட்ரீல் போகும்.
அதை நீ ஒன்ஸ் ஒரு டைம் அது எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்கள் ஹேண்ட் கெஸ்டரை பார்த்து அது ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 ஆப்ஸில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்பிள் ஷேர், அது என்னன்னா லைக் ஆப்பிள் ஷேர் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நேட்டிவ் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் 2 ஃபோன்லையும். கியூ கனெக்டா அது ஏதோ சம்திங் கியூ ப்ளஸ் ஏதோ சம்திங் அந்த ஆப் 2 ஃபோன்லேயும் இருக்கணும். இப்போ லோக்கல் சென்ட்னு ஒரு ஆப் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேக்கு எல்லாத்துலேயும் இருக்கு. நீ எதுலேருந்து வேணா எதுக்கு வேணா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். அதே ஆப் மாதிரி இவன் ஒரு ஆப் வச்சிருக்கான், அந்த ஆப் மூலியமா அனுப்பிச்சிக்கலாமே தவிர பட் ஆனால் நேட்டிவ் சப்போர்ட் கிடையாது. கரெக்ட் தான். அந்த ஆப் ஐஃபோனில் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை தாண்டி ஈவினிங் வந்து சும்மா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம் ஒய்ஃபைல. ஸோ தனியாக ரன் பண்ணும்பொழுது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஐஃபோனில் நான் 14 ப்ரோவில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், 230 210 அல்லது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 240 MBPS அந்த ஸ்பீட் கிடைச்சிது. பட் ஆனால் இது தனியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது 320 வந்ததா, 300+ வந்தது. லைக் டவுன்லோடிங் ஸ்பீடு, அப்லோடிங் ஸ்பீடும் 150 எனக்கு சரியா தெரியல, ஆனால் 100க்கு மேலே போச்சு, கன்ஃபார்ம் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ ஓரளவு ஒய்ஃபைலையும் நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. சைமல்டேனியஸாக நிறைய டிவைஸ் வச்சு கனெக்ட் பண்ணும்பொழுது தான் ஷேரிங் நடக்கிறதுனால ஸ்பீடில் பயங்கர ட்ராப் இருக்குது. அப்பயும் ஓரளவு 80 MB 90 MB அந்த ஸ்பீடுக்கு வருது. ஆல்மோஸ்ட் 100+க்கு வந்துடுது. நெட்வொர்க்கு அந்த இதில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இஷ்யூஸ் இருக்காது. உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒய்ஃபை இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒய்ஃபைல கேம் பிளே அப்போ எந்த லேக்ஸு அது மாதிரியும் வராது. கன்ஃபார்ம் இருக்காது. நீ சிம் போட்டு டெஸ்ட் பண்ணியா 5G இன்னும் போடல. ஓகே, அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்பீட் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எத்தனை பேண்ட் சப்போர்ட் இருக்கு? 14 பேண்ட் 14 பேண்ட் அப்படின்னா தெரில. லைக் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறப்போ கண்டிப்பாக உனக்கு அசால்ட்டா ஒரு 300+ MB ஸ்பீட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த 11R டெஸ்ட் பண்ணீங்களா, சேம் அதில் இருக்க அதே மாதிரி 5G பேண்ட் தான். அதில் இருக்க 5G பேண்ட் தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஓகே 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 அப்படின்னா லைக் கண்டிப்பாக 300 MBPS மேலே கிடைக்கும். அகைன் இது ஃபுல் அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்கீங்க அதை டிபெண்ட் பண்ணியும் இருக்கு. பேண்டை பொறுத்தும் இருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் டிராஃபிக் இல்லாமல் பேண்டை பொறுத்து தான். அதுக்கப்புறம் உனக்கு நெட்வொர்க்கு கால்ஸ் பேசும்போது எதுவும் உனக்கு இஷ்யூஸ் அது மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணல. நான் ரீசெண்டாக ஒரு சாம்சங் ஃபோன் ஒன்று டெஸ்ட் பண்ணியிருந்தேன். 10,000 தான். அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தானுங்க, என்னன்னா நீ கால்ஸ் பேசும்போது வாய்ஸ் ஐசோலேஷன் மாதிரி ஒரு ஃபீச்சர். ஓகே, நார்மலாக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்னா வெளியே ஒரு சத்தம் கேட்கலாம், அந்த சத்தத்தையும் கேப்சர் பண்ணும். ஓகே, அந்த வாய்ஸ் ஐசோலேஷன் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேசுறது மட்டும் லைக் ஆடியோ ஃபோக்கஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது 10,000 ரூபா ஃபோனில் கொடுத்துருந்தான். அதோட எனக்கு புது ஃபீச்சர் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவும் இருக்கு? நான் ஒன்றும் அது ரிசர்ச் பார்க்கலன்னு வைங்களேன். நான் பார்த்த வரைக்கும் நார்மலாக கால் தான் பேசியிருக்கேன். எல்லாம் 2 வீக்ஸ் தான் ஆச்சு அங்கே. ஓகே ஓகே ஓகே. இதை தாண்டி இந்த ஃபோனை பற்றி உனக்கு எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? ஃபோனை பற்றி பட்ஜெட் வைஸில் எல்லா ஆல்ரவுண்டர் மொபைல்னால் இது பயங்கரமாக இருக்கும். எல்லா ஸ்பெக்கும் நான் செக் பண்ணுறேன். எனக்கு தேவையானது கேமிங் இருக்கணும்னா ஓகே, அதுவும் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி கேமராவும் குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை, அது ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி NFC IR இந்த ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நான் டிஸ்பிளேல HDR சப்போர்ட் கொடுத்துருக்கான். நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது யூடியூப்ல மட்டும் HDR சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி நெட்வொர்க் கனெக்டிவிட்டிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு குறை அப்படின்னு பார்த்தா FM இல்லை. அது தேவை இல்லைதா, சரி ஓகே. ஆனால் FM இல்லை, அது ஒரு குறை லைட்டாக. மித்தபடி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர ஸ்மூத்தாக தான் இருக்கு. அதில் எந்த குறை 130 W சார்ஜரா அதுக்கு மேலே கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டு கீழே போயிட்டு வர டக்குன்னு ஃபில் ஆயிடுது. அதுவும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த ஃபீச்சர். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு கேமிங்க்கு போகிறவங்க இந்த ஃபோன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆமாம், ஹீட்டிங் இருக்கா? ஹீட்டிங் சுத்தமாகவே இல்லை. நான் நல்லா நீட்டாக 39 அவ்வளோ ரொம்ப நேரம் விளையாண்டாலுமே ஒரு 39 டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் ஆகுது. அது அப்பவும் நமக்கு ஃபீல் ஆகலைன்னு வைங்களேன். அந்த கூலிங் சிஸ்டம் நீங்கள் ரியல்மியில் எப்பவுமே இந்த ரியல்மி 3 ப்ரோலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அதே மாதிரி ரியல்மியில் 11 சீரிஸ் வாங்கியிருந்தான். ஸோ அவன் மொபைல்லையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ ரியல்மியில் இது நாள் வரைக்கும் வந்ததில்லை. நான் ரெட்மியில் விளையாடிருக்கேன். ரெட்மியில் விளையாடும் போது எனக்கு அந்த கையிலேயே ஒரு மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ தெரிஞ்சிடும், ஸ்வெட்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் அந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதில்லை. ரெட்மியில் இனிஷியலாக அந்த 10 சீரியஸ் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஹீட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம்
கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த டெப்த்தாக நான் ரெட்மி ஃபோன்ஸில் ட்ரை பண்ணதில்லை. பட் நான் யூஸ் பண்ணது வந்து 9 Pro Maxன்னு ஒரு மாடல் யூஸ் பண்ணேன். ஓகே, அதுலேயும் ஹீட்டிங் இருக்கும். பட் அது ஐ திங்க் ஒரு எனக்கு ப்ரைஸிங் எனக்கு தெரியல எவ்வளோக்கு எடுத்துன்னு, 15-16 அது மாதிரி அரௌண்ட் 20K பட்ஜெட்டில் எடுத்திருந்தேன். நல்ல ஃபோன். அது நான் வாங்கி ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் 10-11 மாடலெல்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த ஃபோன் தான் வாங்கணும்னு சொல்லி நான் மறுபடியும் போய் ஒரு ஃபோன் வாங்கினேன். ஸோ அந்தளவுக்கு அந்த ரெட்மியில் 9 Pro Max எனக்கு பிடிக்கும். ஓகேவா இருந்துச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும், பட் நல்லா இருந்துச்சு. ஓவர் தி ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு ஹீட்டிங் குறைஞ்சது. பட் இந்த இப்போ அவங்க கொடுக்குற ப்ரைஸிங் 30,000 அந்த மாதிரி போயிட்டானுங்க. கரெக்ட். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஏற்றி எக்ஸ்ட்ரீம் போயிட்டனால அதுக்கான வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல ரெட்மி ஃபோன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஃபோன் இருந்தாலே ரெட்மி ஃபோன் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் அதை வச்சிருப்பாங்க. லோ பட்ஜெட் நல்ல மொபைல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ அது அப்படியே மாறிடுச்சு. நானும் அந்த செக்லிஸ்ட்ல அதுலயும் வச்சிருந்தேன். ரெட்மி நோட் 14 சம்திங் நினைக்கிறேன். 14. ஆனா வந்து அந்த அவங்க கேட்குற காசுக்கு அது ஒர்த் இல்லை. அதோட பெஸ்ட்டாகவே இது இருந்தங்காட்டி நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஸோ வேற எதுவும் அப்புறம் அந்த இது PWM கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதாவது டார்ச் பேட்டரியில் அது பார்த்தேன். அது அந்த ஆப்பிளில் ஃபர்ஸ்ட் நானும் பார்த்தேன். லைக் நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் நான் அதிகமாக யூஸ் பண்ணல டு பி ஆனஸ்ட். பட் நல்லா இருந்துச்சு. லைக் நிறைய ஃபோன்ஸில் இது மாதிரி இல்லை கஸ்டமைசேஷன். ஆமாம், பட் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேபி சஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேபி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கம்மி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது நல்ல இது. ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் இருந்துச்சா? ப்ளோட்வேர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம சும்மா அந்த ஜஸ்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்ஸிமம் ஒரு 5 ஆப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மித்தபடி இவங்க கொடுக்குற அந்த ரியல்மி கேம்ஸ், அந்த கேம்ஸ் ஆப்ஸுங்கிற அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதை அன்இன்ஸ்டாலே பண்ண முடியல. மித்த ப்ளோட்வேர்ஸில் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணியாச்சு. சரி சரி சரி. அந்த கேம்ஸுங்கிற ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு ஒரு வாரமாக இருந்துட்டு. ஸ்டோரேஜ் இஷ்யூஸ், ஹேங்கிங் அது மாதிரி ஸ்டோரேஜ் நான் இது ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணி பார்த்தேன். ஸ்டோரேஜ்க்கு US 4.0 அது என்னது இருந்தது? USB 3.0 இல்லை 4.0 அது ஏதோ ஸ்பீட் மென்ஷன் பண்ணுவாங்களே, அது என்ன? அதான் UFS. இதில் UFS 4.0 கொடுத்தேன். ஸோ 4.0வா? அது செக் பண்ணுங்க. ஸோ ஸ்டோரேஜ் டைப்பில் பார்த்தீங்கன்னா UFS 4.0 கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, இந்த பட்ஜெட்டில் இது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு தாட்டில் தான் எடுத்து பார்த்தோம். லைக் 12GB 256 512க்கு பார்த்தீங்கன்னா UFS 4.0வும் 8GB 128GBக்கு பார்த்தீங்கன்னா UFS 3.1 சப்போர்ட்டும் இருக்குது. அண்டு ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இது பார்த்தீங்கன்னா 12GB 256GB, அதனால UFS 4.0 தான் இதில் இருக்குது. ஸோ இதனால் உனக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சா? ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நான் கம்பேர் பண்ணும்போது மற்ற மொபைல், அது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மொபைலுக்கு இது கம்பேர் பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. மேபி அதில் நான் 2.2 தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதில் 4.0 ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ சைஸ்? 2GB ஃபைல் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். படம் இதில் டவுன்லோட் பண்ணிட்டு லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அப்போ ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. மேபி நான் டைம் கரெக்டாக நோட் பண்ணல, ஆனால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, ஃபீல் பண்ணது வரைக்கும் அந்த மொபைல்லாம் நான் போட்டு கொஞ்ச நேரம் கிளம்பிடுவேன். இது போட்ட உடனே அந்த இதே டக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஒரு சில SSDலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ நான் என்கிட்ட சாம்சங் T7 SSD இருக்குது. 10GB எல்லாம் டிபெண்ட்ஸ். மேக் புக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 செகண்ட்ஸில் அந்த மாதிரியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். லேப்டாப்பில் போட்டோன்னா மேபி ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே என்னோட லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிடும். ரெண்டுக்குமே அந்த சப்போர்ட் ஹை அண்ட் அதிகமான ட்ரான்ஸ்ஃபர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்டு நான் அது நம்பவே இல்லை, இதில் எப்படி UFS 4.0 சப்போர்ட் கொடுப்பான்னு பார்த்தேன். 3.1 3.2 தான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் மொபைல்ஸ்ல இருக்கும். பரவாயில்ல, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் உனக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். வேற எதுவும் இந்த ஃபோன்ஸ் அதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும், ஆல்ரவுண்டர். ஏன்னா நான் இந்த பட்ஜெட் 25K பட்ஜெட்டில் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு அதிகமாக போக வேணாம், அந்த இதுக்குள்ளேயே போகலாம் அப்படிங்கிறங்காட்டி. ஸோ இதில் செக் பண்ண வரைக்கும் நான் மேக்ஸிமம் நிறைய மொபைல் போயிட்டேன். சரி, இந்த NFC-க்காக நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு 2000 எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மொபைல் இதில் IQல ஒரு மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது 27,000 வந்துச்சு. ஸோ எனக்கு கடைசி வரைக்கும் இது சிக்கல. சரி ஓகே, நான் ஒரு 2 வீக்ஸ் பார்த்துருந்தேன். அது வரைக்கும் நான் இந்த மொபைல் நான் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த மொபைல் எனக்கு கரெக்டாக கண்ணில் பட்டுச்சு. எல்லாமே IR இருந்துச்சு, NFC இருந்துச்சு, நான் கேட்ட எல்லாமே இருந்தங்காட்டி எனக்காகவே பண்ணி கொடுத்த மாதிரி. அதுவும் எனக்கு பிடிச்ச பிராண்ட்லேயே வந்துடுது. நான் யூஸ் பண்ண பிராண்டுங்கிறங்காட்டி
இது சூஸ் பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் ஆல்ரெடி நீ இந்த என்ன சொல்கிறது ஓஎஸில் யூஸ் பண்ணி பார்த்தனா ரியல்மி யூஏலேயே யூஏல பண்ணி யூஸ் பண்ணனால உனக்கு அது ஸ்விட்சுங்கிறது ஈஸியாக தான். GT 7T கரெக்ட். இன்னும் லான்ச் ஆச்சுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த சேல் டைமில் எடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு இன்னுமே கம்மியாக 2000 அது மாதிரி 22,000 கூட எடுத்துடலாம் அந்த பட்ஜெட்டில். அந்த பட்ஜெட்டில் வரும். ஸோ என்னோட ஒப்பீனியனில் 25,000 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல டீசெண்டான மொபைல். முக்கியமாக கேம் விளாடணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் பிரைட்னஸ் டிஸ்பிளே தாறுமாறாக இருக்குது. நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுவும் அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டில் 80 வாட் 100 வாட் ரியல்மில தான் 100 வாட் தருவாங்க. மீதியெல்லாம் 80 வாட் அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. கரெக்ட். 120 வாட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஃபாஸ்ட் எல்லாமே ஓவரால் ஒரு பேக்கடான ஒரு ஃபோனாக இருக்குது. எக்ஸப்ட் அந்த கேமராவில் வீடியோஸ் பேக் கேமராவில் மட்டும் எனக்கு டிஸ்கனெக்டாக இருக்கு. ஏன்னா நீங்கள் அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு அது தெரியுது. மித்தபடி ஓகே. மேபி உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 25,000 ரூபாய்க்குள்ளே இருந்து கேமிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதான் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த ஃபோன் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஜவஹர் இங்கேயே இருந்தாங்கன்னா ஜவஹரும் நானும் இருந்தோம்னா ஒரு மேபி ஒரு 6 months ஆர் 2 months ரிவ்யூஸ் போடுறோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜவஹர். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ஓகே அவ்வளோதான். ஓகே.